வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். பார்லிமெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி எடுத்த உறுதிமொழி தான் இன்னைக்கு பயங்கரமா மாஸ் காட்டி இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவுமே மாஸ் காட்டணும்னு நினைக்கிற மோடி ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு பிரஷரோடயே இருக்கிறாரோ கான்ஸ்டன்டா அப்படின்னு தோணுது. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்த சபாநாயகர் நியமனத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஒரு பக்கம் சபாநாயகருக்கு ஆதரவு கொடுங்கன்னு எதிர்கட்சிகளை கேட்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கைய பாஜக ஏற்க மறுக்குது. இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? பாஜக தன்னுடைய இயல்புப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க, இவர் போட்டோ ஆப்ஸ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தாரு திரு மோடி. ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அதனால ஒரு நார்மலா அனைத்து உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடை தன்னுடைய இந்தியாவுடைய சொந்த முயற்சியால் இந்தியாவிற்கு மாபெரும் கௌரவம் அளிக்கப்பட்டதுங்கிற மாதிரி G7 இந்தியா பிரிசைட் பண்ணி இங்க நடத்தும் போது காமிச்சார். அது ஒண்ணுமே கிடையாது. அது பொருளாதார வளர்ச்சி, உலகத்தில் உள்ள நாடுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிற, என்ன செயல்படுத்த வேண்டும் என்று ஆய்கின்ற ஒரு மாநாடு. அதுக்கு பை ரொட்டேஷன் இது போடுவாங்க. நாடுகளை தலைமையேற்க சொல்லுவாங்க. ரஷ்யா தலைமையேற்க சொன்னபோது அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா இதை இந்தியாவுக்கு கிடைத்த ஒப்பற்ற ஒரு கௌரவம்னு சொல்லிட்டு காமிச்சாரு. இதுல எல்லாத்துலயுமே கோவிட் வேக்சினேஷன், அதுல எல்லாத்துலயும் இவருடைய போட்டோவை போட்டு வச்சிருந்தாரு. நான் மலேசியாவுக்கு போன போது இந்த கோவிட் இதெல்லாம் வேக்சினேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொடுத்திருந்த போது செக் பண்ணிட்டு நீ உள்ள போய்கிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு கஸ்டம்ஸ் சார் நில்லுங்க சார், இவர் போலீஸ் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி திடீர்னு ஷவுட் பண்ணாரு. நான் ஐ வாஸ் ஷாக்ட். எதிர்ச்சா, ஏன்னா போலீஸ் சர்டிபிகேட் கொண்டு வரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. உடனே நான் திரும்பி என்ன போலீஸ் சர்டிபிகேட் அப்படின்றதுக்கு போட்டோ பாருங்க சார், இன்னொருத்தர் கொண்டு வந்திருக்காருனாரு அவரு. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா என்னுடைய பேர் இருக்கு பாருங்க, என்னுடைய பேர் தான், எத்தனாம் தேதி வேக்சினேஷன் எல்லாம் இருக்கு. போட்டோ எங்க நாட்டுடைய பிரதமருடைய போட்டோ அதுல இருக்கு அப்படின்னு. உங்க சர்டிபிகேட்ல உங்க நாட்டுடைய பிரதமர் போட்டோ எதுக்கு இருக்குன்னு கேட்டாரு. ஐயா, நீங்கள் பிரதமருடன் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுல எல்லா இடத்துலயும் தன்னுடைய போட்டோவை போட்டு அது ஒரு பெரிய டாக்டிக், தன்னை பிரபலப்படுத்த நினைச்சாரு. பிரச்சனை என்னன்னா, உண்மையான சாதனைகளை சொல்லாம இல்லாத சாதனைகளா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மனப்போக்கில இருந்து அவங்க மாறிக்கிடவே இல்லை. பெருந்தன்மைங்கிறது அவங்க கிட்ட இல்லை. இவர் என்ன சொன்னாரு, அரசை ஆட்சி செய்வது என்பது தனிப்பெருமை மெஜாரிட்டி இருந்தா போதும், ஆனால் நாட்டை நிர்வாகம் செய்வது என்பதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை, எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கோருகிறேன்னு சொல்லி சொன்னார். இப்படி பெரிய வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து இன்டர்வியூ ஸ்பீக்கர் விஷயத்துல என்ன பண்ணாரு, அது என்ன எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக சபையில மூத்த ஒருத்தரை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பீக்கரா இருங்கன்னு சொல்லுவாங்க. அதுல முதற்கொண்டு இவங்க காங்கிரஸ்காரர் அங்க உட்கார வைக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கல. இது காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. இவங்க நடந்துகிட்டதுனால நம்ம பண்ற ஏதாவது சட்டத்து ஓட்டையை பயன்படுத்தி அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் ஏதாவது நமக்கு இடைஞ்சல் பண்ணிடுவோம்னு இவங்க பயப்படுறாங்க. நம்ம இதுல கிராமத்துல ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, தான் களவு அசல நம்பாது அப்படின்னு. அது மாதிரி இவங்க பண்ண தப்புகள் காரணமா மத்தவங்களும் இது மாதிரி பண்ணுவாங்களான்னு பயப்படுறாங்களா தெரியல. ஆனா இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சியுடைய ஒத்துழைப்பை கோருன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அடுத்து என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் சொன்னாங்க, சரி ஒரு மரபு இருந்தது, எதிர்கட்சி உறுப்பினரையோ அது இன்னொரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க ஒரு மரபு இருந்தது. இவங்க எங்களுடைய கட்சியை சேர்ந்தவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பிஜேபி பீரியட்ல தோழமை கட்சி ஏடிஎம்கே சேர்ந்த தம்பிதுரையை கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ் பீரியட்ல தோழமை கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த லட்சுமணனை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கேட்டது, எப்படியும் உங்களுடைய கட்சி சாராத ஒருத்தர் துணைத் தலைவரா இருக்கணும், அது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கேட்டதுக்கு ராஜ்நாத் சிங் இவர் கார்கெட் என்ன சொன்னாரு, ஐ வில் ரிவர்ட் பேக் டு, நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணவே இல்லை. அப்ப இவங்க எதிர்கட்சி எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, ஏன் ஃபோன் பண்ணி சொல்லாம உங்க கோரிக்கை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு, அந்த அளவுக்கு மரியாதை கூட கிடையாது அப்படிங்கிறதா நிலைமையா இருக்கு. இதுதான் இந்த ஆங்கிலம் சொல்லுவாங்க, லெப்பர்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் தேர் ஸ்பாட்ஸ் அப்படின்னு. சிறுத்தைகள் தங்கள் புள்ளிகளை மாற்றிக்கொள்ளாது, அது உடம்போட ஒட்டி பறந்தது அப்படின்னு தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இவங்க தொடர்ந்து அதே மாதிரியான முயற்சிகள்ல தான் ஈடுபடுவாங்க. பிஜேபி அவங்களுடைய எதேச்சாதிகாரமான முயற்சிகள் தான் ஈடுபடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோடி மேல இவங்களுக்கு RSSக்கு எப்படிப்பட்ட அப்ஜெக்ஷன் இருந்தாலும் இத்தகைய முயற்சிகள்ல RSS மோடி பின்னாடி தான் நிற்கும். இன்னொரு கட்சிக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாது, பிஜேபிக்கு தான் இருக்கணும்.
கண்ட்ரோல் பிஜேபி தான் டோட்டல் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுல வந்து ஆர்எஸ்எஸ் குறிப்பிடுவாங்க நான் நம்பல. எதிர்கட்சிகள் ஏன் சார் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாங்க? இந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? எதற்கு இதுல வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒருவர் இருக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் விரும்புறாங்க? அவைத்தலைவருக்கு உள்ள அதிகாரங்கள் வந்து வானளாவிய அதிகாரங்கள்னு சொல்லி ஒரு பி.எச். பாண்டியன் சொன்னாரு. அது நிஜம்தான், வானளாவிய அதிகாரங்கள் தான். 100 பேருக்கு மேல எதிர்கட்சி உறுப்பினர்களை வந்து போன தடவை வந்து இடைநீக்கம் பண்ணாரு ஸ்பீக்கர். பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி கட்சி உறுப்பினராக உள்ள ஸ்பீக்கர் வந்து இதுல லோக்சபால 100 பேருக்கு மேல இடைநீக்கம் பண்ணிட்டு முக்கியமான 3 சட்டங்களை ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல விவாதமே இல்லாம நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஜனநாயகத்தின் வழியாக உள்ளே புகுந்து ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிற முயற்சி இது. இதுக்கு அவைக்கு வந்து துணைத் தலைவர் எதுக்கு? எல்லா நேரமும் வந்து இவர் வந்து அவைத்தலைவர் சபையில உட்கார்ந்துருக்க முடியாது. அப்படி உட்கார்ந்துருக்க முடியாத சமயத்துல வந்து துணைத் தலைவர் வந்து சபையை நடத்துவார். அந்த துணைத் தலைவரும் உட்கார முடியாத நிலைமையில வந்து ஒரு பெனல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவையின் மூத்த உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெனல் வச்சிருப்பாங்க. எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து அவையை நடத்துவாங்க. ஆனால் வெறும் பெனலை மட்டும் வச்சுக்கிட்டு துணைத் தலைவரே இல்லாம ஆட்சியை நடத்தினவங்க இவங்க போன ஆட்சியில. மிகப்பெரிய தவறு. இப்ப இவங்க சொல்றாங்க துணைத் தலைவர் கொண்டு வாங்கன்னா, ஏன்னா தலைவர் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வந்து ஒரு மாண்புக்கு எதிரான ஒரு முடிவை அவர் எடுக்கிறாருன்னா, துணைத் தலைவரா இருக்கிறவர் இது மாண்புக்கு எதிரானதுன்னு சொன்னா அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, வெறுமனே ஒரு உறுப்பினர் சொல்றதை விட. அதனாலதான் இவங்க சொல்றாங்க இது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸா இருக்கலாம். பட் ஆல் இஸ் நாட் வெல் இன் போத் தி கேம்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியும் நிறைய சலசலப்புகள் இருக்கு. எப்படியோ மோடி வந்து நிதிஷையும் நாயுடியும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு ஓம் பிர்லாவை ஸ்பீக்கரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மனித தீர்மானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே பாத்தீங்கன்னா நேற்று திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீங்க கேண்டிடேட் அறிவிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 5 வருஷம் இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய கூட்டணிகள் நிலையாக பயணிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த 18th லோக்சபா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணி வந்து நிலையா இருக்கும்னு நினைக்கிறேன். சில உரசல்கள் இருக்கும். இது தப்பு தான். அவங்க வந்து இவங்களை மம்தா பானர்ஜி வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும், ஆலோசிச்சிருக்கணும். அவங்க ஒன்றும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்லை. அவங்க சரிதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ மம்தா பானர்ஜி வந்து ஷீ இஸ் அ டிஃபிகல்ட் பர்சன் டு ஹேண்டில். அவங்க வந்து ஷீ இஸ் பேசிக்கலி அன் அஜிடேட்டர், கிளர்ச்சியாளர். அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியாளருங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு முத்திரை. அப்புறம் இதுல வந்து நண்பர்கள் குழுமம்ல வந்து ரொம்ப நகைச்சுவையா ஒன்று சொல்லுவாங்க. முந்தையெல்லாம் வந்து மம்தா பானர்ஜி என்ன நினைக்கிறாங்க அல்லது என்ன செய்ய போறாங்கிறது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணு கடவுளுக்கு தெரியும், இன்னொன்னு மம்தா பானர்ஜிக்கு தெரியும். ஆனா அண்மை காலமா வந்து கடவுளுக்கும் தெரியாதுன்னு கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அது மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை இவங்க சொல்லியிருக்கணும். இந்த கூட்டணி தர்மம்ங்கிறது வந்துங்க காங்கிரஸுக்கும் இது கொஞ்சம் புதுசுதான். முக்கியம் எல்லா விஷயத்திலும் சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற தேவை இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் இன்னும் முழுமையா. காங்கிரஸ்ல வந்து கார்கே அப்படி சொல்றாரு, ராகுல் காந்தி அப்படி சொல்றாரு. இவர அபிஷேக் கூட ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அகிலேஷ் யாதவ் பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நெருக்கமான உறவுகள் அவங்களுக்கு இடையில வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி. இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இந்த எதிர்கால தலைமையில வந்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள மற்றும் ஒன்றியத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள் இவங்க வந்து. அவங்களுக்கு இடையில நல்ல உறவு இருக்கு. ஆனா இவங்க சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம், அது ரொம்ப முக்கியம். இதுலயே வந்து கவர்மெண்ட்லயே எதனால நம்முடைய திட்டங்கள்லாம் நினைச்ச அளவுக்கு செயல்படலைன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு உள்ள குறைபாடு என்னன்னா, இட்ஸ் இண்டிவிஜுவல் ஓரியன்ட், இட் இஸ் நாட் ப்ரோக்ராம் ஓரியன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சிஸ்டம் ஓரியன்டா இல்லை. ஒரு மாவட்ட ஆட்சியர் வர்றாரு, இந்த நில சீர்திருத்தம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தாருன்னா, அவரு ஒரு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுக்க ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை பண்ணுவாரு. அடுத்து வர்றவர் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் கொடுக்காம இருக்கும், இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏழை நிலம் இல்லாம இருப்பாங்க. ஆனா அடுத்து வர்றவர் வந்து இந்த போலியோ வேக்சின் எவ்வளவு முக்கியம், குழந்தைகளுடைய மரணத்தை தடுக்க வேண்டாமான்னு சொல்லி அதுல முழு மூச்சா இறங்கணும்னா இது வந்து தொய்ந்து போயிடும். இது மாதிரிப்பட்ட ஒரு டிஃபெக்ட் வந்து ஒரு குறை வந்து நம்முடைய அரசு நிர்வாகத்தில் இருக்கிறது காரணமா தான் ஒன்றுபட்ட முயற்சிகள். அதாவது ஒரு அரசுல வந்து எப்படி இருக்கணும்னா ப்ரையாரிட்டி வச்சு இவைகளெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அப்ப இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் உடனடியாக ஒன்றுபட்டு எல்லா மாவட்டங்களிலும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு மாநில அரசு தலைமை, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அரசியல் தலைமை தீர்மானிச்சதுன்னா அதுபடி நடக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க ஓரளவுக்கு அது மாதிரி டிரெக்ஷன்ஸ் ஆன் ஸ்பெசிபிக் ஏரியாஸ். இந்த பெட்டிஷன்ஸ் வந்ததுன்னா அதை இத்தனை நாளைக்குள்ள தீர்த்து வைக்கணும்
அப்படின்னு சொல்லி முதல்வர் அலுவலகத்திலிருந்து கட்டளை வருது. இது மாதிரி நடக்குது. இதுல வந்து கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே அது மாதிரி இருந்தாங்க. இவங்க பிஜேபி அது மாதிரி தான். தங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கீழே உள்ள வரைக்கும் போகும். காங்கிரஸ் வந்து சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அரசியல் அமைப்பு. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் வரைக்கும் எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்தாங்க அந்த காலத்துல. சந்திரசேகரும் இருந்தாரு, இவரு சவானும் இருந்தாரு, ரைட்டிஸ்ட் இருந்தாங்க, லெப்டிஸ்டும் இருந்தாங்க. இது மாதிரிப்பட்ட கட்சியா இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை மாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ்ல. ஆனா கூட்டணி தர்மம்ங்கிறத வந்து பார்ட்டியுடைய கொள்கையா சிரமா வந்து மனசுல வச்சு அதுபடியே நடக்கணும். பட் நடந்துருவாங்க. இன்னைக்கு உள்ள காலத்தின் கட்டாயம் ஒன்று இருக்கு. உடனடியா வந்து ராகுல் வந்து இன் மை ஒப்பீனியன் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது அவர் மம்தா பானர்ஜியோட பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் வந்து மம்தா பானர்ஜி சொல்லியிருந்திருக்கலாம். அவர் இன்னைக்கு உள்ள அவருடைய மனநிலை பார்த்தா அவர் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருந்திருக்கலாம். ஆமா உங்களை கேட்டிருந்திருக்கணும், தவறு நடந்துருச்சு, இனிமேல் தவறு நடக்காதுன்னு கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அதனால இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற சச்சரவுகளை வந்து தீர்த்து வச்சுக்குவாங்க. ஆனா இந்த சச்சரவுகளை பெருசுபடுத்துறதுக்குன்னு சொல்லி பிஜேபி எல்லா விதமான ஆயுதங்களையும் கையாள்வார்கள் அப்படிங்கிறது வந்து உண்மை. அதே மாதிரி பிஜேபியுடைய தோழமை கட்சிகளா இருக்கிற நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தங்களுக்கு எதிர்ப்பு, தங்களுக்கு இடைஞ்சல் வந்தாலொழிய அங்கிருந்து வெளியில வர மாட்டாங்க. இஃப் தெர் இஸ் அ த்ரெட் டு தேர் எக்ஸிஸ்டன்ஸ், அது மாதிரி ஒரு த்ரெட் வர முடியும். பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி தான். சிவசேனா உடைக்கலையா, யார் வேணாலும் அவங்க சரத்பவாருடைய காங்கிரஸ் உடைக்கலையா, யார் வேணாலும் உடைப்பாங்க, அதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இவங்க வந்து அந்த 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 கூட்டணியில் இருக்கிறதுனால உள்ள பலாபலன்கள் அத்தனையும் அடைஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருப்பாங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அது மாதிரி நிதிஷ்குமார் கேட்கிறாரு தனக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த கூட்டிலிருந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்வார்கள். ஆனால் அவர்களுடைய அடித்தளத்தையே தகர்க்கிற முயற்சிகள் நடந்தால் அந்நேரம் அவங்களும் வந்து புரட்சி செய்வார்கள். அதனால நீங்க சரியா சொன்னீங்க, 2 கூட்டணியிலையுமே இருந்து கலக குரல்கள் எழத்தான் செய்யும். என்டிஏக்கு கூட்டணி கட்சிகள் மூலமா ஒரு பக்கம் நெருக்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் RSS நெருக்கடி கொடுக்கறத பாக்குறோம். மோடியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி ஆட்சியில RSS உடைய அஜெண்டாவை தான் அவங்க வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த 2025 RSS உடைய 100th இயர் சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் வேற வரப்போகுது. இதெல்லாம் இந்த கான்டெக்ட்ல வந்து சமீபத்துல நடக்கக்கூடிய பிஜேபி RSS முரண்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கணும்? அதாவது RSS உடைய கொள்கைகளை மட்டும் இவர் நிறைவேற்றல. அதாவது வாஜ்பாயை நிறைவேற்றாத RSS உடைய கொள்கைகளை இவர் நிறைவேற்றி காமிச்சிருக்கிறார். மோடி வந்து இந்த காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது, இது பண்ணது, சிஏஏ கொண்டு வர்றது, இது மாதிரிலாம் இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற அளவில் RSS வந்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் RSS கோட்பாடை தவிர தன்னுடைய பெர்சனல் அஜெண்டாவே ஒரு வெகு வேகமாக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கலக குரல் இருக்கு. குஜராத்திகள் மட்டும்தான் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்குள்ளேயும் RSSக்குள்ளேயும் வந்து இது இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு RSS சொல்ற விமர்சனம் அத்தனையுமே பிஜேபி எதிர்த்து கிடையாது. அவங்க பிஜேபி வீக் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க, மோடி வந்து சரிப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பேசுறாங்க. மோடி சரிப்படவே மாட்டாரு, தன்னுடைய கொள்கைப்படியே போவார்னா அதான் ஒரு ஆயுதம் உண்டு, 75 வயசாச்சு கீழே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை அவங்க முயற்சி எடுப்பாங்க. இது மோடிக்கும் தெரியும். அதனாலதான் இவர் வந்து பிஜேபி பிரசிடென்ட் நட்டா வந்து சொன்னாரு, நாங்க RSS இருந்து இப்ப எந்த டைரக்ஷன் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் RSSக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை தான். இவர் மோடி கிட்ட வந்து நீங்க வந்து டிங்கர் பண்ணிடாதீங்கன்னு சொல்றதுதான். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, RSS வந்து பிஜேபியை வந்து வீக்கன் பண்ணவே மாட்டாங்க. பிஜேபி இருக்கணும். மோடி தன் சொல் கேட்டு வருபவராக நடந்தால் மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்படி இல்லைன்னா சரி, அவரை நீக்கிறதுக்கு வித்தவுட் வீக்கனிங் பிஜேபி எப்படி மோடியை வந்து பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறத பத்தி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இது மோடிக்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியட். ஏன்னா பிஜேபிக்குள்ளேயே கலக குரல்கள் இப்ப எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மோடி அமித்ஷா கூட்டணி வந்து ரொம்ப தான் விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம். ஏன்னா ரொம்ப நாளா வந்து இதுல வந்து இந்த கட்சி அரசியல்ல, அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், கட்சி அரசியல்ல ரொம்ப நாளா விளையாண்டுகிட்டு இருந்தது யூபிக்காரங்க தான். யூபிக்காரங்களை சைலண்ட் ஆக்கி விட்டாரே அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால கட்சிக்குள்ளேயும் இவருக்கு எதிர்ப்பு இருக்கு. RSSம் இவர் வந்து விமர்சிக்கும் போது மோடி வந்து இதை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு யோசிக்கும். அங்கே எனக்கு ஒரு சின்ன பயம் வருது. அதாவது பாகிஸ்தான்ல வந்து பாருங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா சரி, ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம் அதிபருக்கு எதிராக வந்துச்சுன்னா அவங்க காஷ்மீர் பிரச்சனை தோண்டி, அப்பதான் மக்கள் அத்தனை பேரும் இதை மறந்துட்டு காஷ்மீர் பக்கம் திரும்பிடுவாங்க. ஏன்னா காஷ்மீர் வந்து அவங்களுக்கு அவ்வளவு எமோஷனலான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து
ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு இன்னொரு அஜெண்டாவையோ அல்லது ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அஜெண்டாவை இன்னும் தீவிரமாக நடைமுறைப்படுத்துவோம். சிஏ இன்னும் தீவிரமா நடைமுறைப்படுத்தலாம், அல்லது இன்னொரு அஜெண்டா புதுசா கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர்றதுக்கான முழு முயற்சியா மோடி எடுத்து, அப்படி ஒரு முயற்சி அவர் எடுத்தாருன்னா ஆர்எஸ்எஸ் அதை அப்போஸ் பண்ண முடியாது. அப்ப பிஜேபி அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு பின்னாடி நில்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது அவங்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நடத்தி காமிச்சிட்டு இப்ப என்னை விட்டு அவங்களுக்கு யார் இவ்வளவு தீவிரமா பண்ண முடியும், ஐ எம் யுவர் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்கு ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றதுக்கு மோடி முயற்சி பண்ணலாம். மோடி இஸ் நாட் அன் ஈஸி பர்சன் டு ட்ரைஃபல் வித். அவர் அரசியல் அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது. அதனால இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தது நம்ம வச்சதுதான் வரிசைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன்னா வாஜ்பாய் அவங்க நினைச்சிருந்தா அவங்களால நீக்கி இருக்க முடியும். பிகாஸ் வாஜ்பாய் இஸ் நாட் சச் அ ஃபைட்டர், சச் அ ரூத்லெஸ் ஃபைட்டர். ஆனா மோடி அப்படிப்பட்ட ரூத்லெஸ் ஃபைட்டர். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், யுத்த களத்தில் தர்மம் இல்லாமல் யுத்தம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் மோடி. இவரை பத்தி சொன்னார் பாருங்க, இதுல பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரியுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு. இதை விட கேவலமான ஒரு பொய் இருக்க முடியும். ஏதாவது ஆதாரம் காட்ட வேண்டாமா? ஆனா சொன்னாரு, கவலை இல்லை அவருக்கு. அந்த ஒரியா இல்லாம இன்னொருத்தர் வாடகை நமக்கெல்லாம் பாண்டியன்னு சொன்னோன்னு தமிழன்னு சொல்லாருன்னு நம்ம கோவம் வந்தது. அவங்களுடைய நோக்கம் தமிழர்கள் தாழ்ச்சியா பேசுறது இல்லை. அவர்களுடைய நோக்கம் ஒரியா இல்லாத ஒருத்தர் முதல்வரா வரலாமா, அவர் அரசியல் ஆதிக்கம் செலுத்தலாமான்னு சொல்லி ஒரியா மக்களுடைய ஒரிய உணர்வை தூண்டி எழுப்புவது. அதுவும் கீழ்த்தரமானது, கேவலமானது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராக இருக்கிற ஆதித்யா உத்தரகண்டை சேர்ந்தவர். இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இப்படிலாம் பேசுறது? அப்படிலாம் பேசுறது எவ்வளவு கேவலம். ஆனால் ஒரு பிரதம மந்திரி அந்த மாதிரி பேசுனாங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, he will go to any length, எந்த எல்லைக்கும் செல்லலாம். அதுதான் ராகுல் காந்தி 2 நாள் முன்னால தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது 2 வாரங்களில் மோடி ஆட்சியின் அவலம், மோடி 3.0 உடைய அவலம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வரிசைப்படுத்தியிருந்தாரு. நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதுல பறிபோன உயிர்கள், நீட் முறைகேடுகள், பேப்பர் லீக்ஸ், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அட்டல் சேது கிராக் விழுதுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இனாகிரேட் பண்றதுக்கு ரெடியா இருந்த 3 பிரிட்ஜ் ஒரே வாரத்துல பீகார்ல 3 பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுதுங்கிறாங்க. நேற்று செய்தி பாத்தீங்கன்னா ராமர் கோவில் ஒழுகுது, கர்ப்ப கிரகத்துக்குள்ள ராமர் விக்கிரகம் இருக்கிற இடத்துல மழை நீர் ஒழுகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கோவிலுடைய அந்த நிறுவனரே சொல்லியிருக்கிறாரு. தரமற்ற கன்ஸ்ட்ரக்ஷனும் ரெயின் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டமும் இவங்க சரியா அமைக்காததுனாலதான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த டிரைனேஜ் சிஸ்டம் சரியில்லைன்னா வெளிப்புற ரஸ்தா சாலைகள் இருக்கு, இதுக்குள்ள கோயிலுக்குள்ள இருக்கு, இந்த பிரகாரம்லாம் சொல்லுவோம்ல, அந்த இடங்கள்ல எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கும். ஆனா ஒழுகுதுன்னு சொன்னா, மேற்கூரை ஒழுகுதுன்னு சொன்னா அதுக்கு இந்த டிரைனேஜ் ப்ராப்ளம் மட்டும் காரணமா இருக்க முடியாது. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுலயே தவறு இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல ஒழுகுச்சான்னு தெரியாது எனக்கு. அப்படிப்பட்ட நான் படிச்ச மட்டும் ஒழுகுதுன்னு மட்டும் தெரியும். கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல ஒழுகி நேர ராமனுடைய கன்னத்துல போய் அந்த மழை நீர் விழுந்ததுன்னா இவங்களுக்கு அதை விட பெரிய கேவலம் எதுவுமே இல்லை. ராமரே அழுகிறாரு பாருங்கன்னு எதிர்கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த கோயில் மட்டும் இல்லை, உத்தரகண்ட்ல ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க. அங்க என்ன நடந்தது, ஒரு மழை பெஞ்சதுன்னா சரி, சாலைகள் ஒரு மாதிரி கரைஞ்சிட்டு போகும். சரியான சாலையா இல்லாம போச்சுன்னா கரைஞ்சிட்டு போகும். அங்க கோயில் சிலைகளே கரைஞ்சிட்டு போச்சு. இது எப்படி நடக்கும்? எவ்வளவு தரமற்றதாக இருந்தா இது மாதிரி நடந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பாலங்கள் இடிஞ்சு விடுறதும், இவர் போய் இனாகிரேட் பண்ண பாலம் விரிசல் காண்றதும், இதெல்லாம் எதை காட்டுது? இவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இது கொடுக்கும்போது நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைச்சு அவங்க தவறுகள் செய்யறாங்களா? தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டே இருந்ததுன்னா வேற எந்த முடிவுக்கு நம்ம வர முடியும்? அது மாதிரி ஒரு தவறுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லி பேசுகிற பொறுப்பற்றத்தனம். இதுல டார்ஜிலிங் பக்கத்துல அந்த விபத்து நடந்தது. அந்த விபத்து நடந்த உடனே கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் போய் பார்த்து விபத்து எதனால நடந்ததுன்னு சொல்லணும். உடனடியாக அமைச்சர், ரயில்வே அமைச்சர் என்ன சொல்றாரு, அந்த 2 டிரைவரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் வருத்தம் தெரிவிக்க முடியும். இல்ல அவங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க டிவி பார்க்கலன்னு பின்னாடி சொல்றாரு. முதல்ல ஏன் இப்படி சொன்னாங்க? இந்த அவங்க டிவி பார்க்கலங்கிற ஆதாரத்தை ரயில்வே ஊழியர்கள் சொல்லாம இருந்திருந்தா அதையே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. அப்ப நாங்க தப்பு பண்ணல, எல்லாம் இவங்க தப்பு பண்ணது. யார் மேலேயாவது பழிய போடணும். சிஸ்டமிக் எரர் நடக்குது. நம்ம இதுவரைக்கும் இருந்த கட்டுமானங்களுடைய தொடர்ச்சியாக நம்ம இல்ல. வாரத்துல 2 நைட்டு தான் டிரைவர் பணிபுரியணும். ஆனா 4 இரவுகள் பணிபுரிய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஏன் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் இங்கு உள்ள காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. ஒவ்வொன்றா வெளியில வரும். ஏன் எதனால ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது இது ஒவ்வொன்றா வெளியில வரும். வரும்போது கடைசி விரல் யாரை நோக்கி சுட்டி காட்டும்? அரசை நோக்கி சுட்டி காட்டும். ஏன் காலி இடங்கள் நீங்க பூர்த்தி பண்ணல அப்படி சொல்லி சுட்டி காட்டும்.
அதை மழுப்புறதுக்காக வேண்டி 2 டிரைவரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்லயே சொல்லிடுவோம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிற வரைக்கும் பிஜேபி வந்து தொடர்ந்து இதே மாதிரியான தவறுகள் நடந்துக்கிட்டு ராமர் கோயில ஒழுகத்தான் செய்யும். அடுத்து வந்து துவாரகையில ஒண்ணு கட்டணும்னு சொல்லி நினைச்சா அங்கேயே ஒழுகத்தான் செய்யும். இவங்க தங்களை வந்து ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஒரு கண்ட்ரிய வந்து நாசம் பண்ணணும்னா அதுக்கு மிசைல்ஸோ அட்டாமிக் பாம்ஸோ தேவையில்லை, அந்த கண்ட்ரியோடைய கல்வி சுகாதாரம் இதுலெல்லாம் கை வச்சா போதும் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வித்துறையும் சரியா இல்ல, சுகாதாரத்துறையும் சரியா இல்ல, ரயில்வே துறையும் சரியா இல்ல, உள்துறையும் சரியா இல்ல. இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கவலையும் வந்து ஒவ்வொரு இந்தியன் மனசுலயும் வரணும், நியாயமா வந்திருக்கணும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்டர் ஷாமிலா. வணக்கம்.